In a world full of selfishness, can we expect someone to be merciful? This is the question the teachers of the law asked Jesus in the Gospel of Luke. Who is my neighbor? Who should be helped and how? Jesus answers these questions by just telling them the parable of the Good Samaritan. We ought to help our neighbors, especially those disadvantaged in the society. Do we really go out of our way, even unto losing our resources, in helping someone in need? Can we follow Jesus, the Good Samaritan, in helping the others in our localities? There are plenty who need our healing touch today. Can I make someone smile by my charity? கருணையின் மழையில் நனைந்தார் ஆலயம் புனிதம் அடையும் சிறகுகளிடலில் என்னாலும் என்னை அரவணைக்கிறது இறைவா. ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, திருவசனங்கள் 25 37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து
எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டுவிட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Who is my neighbor? எனக்கு அடுத்திருப்பவர் யார்? இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, love of God spares us from death, love of our neighbor from sin, for no one sins against someone he loves. இறை அன்பு சாவிலிருந்தும் பிறர் அன்பு பாவத்திலிருந்தும் நம்மை காக்கிறது. ஏனெனில் தான் அன்பு செய்யும் ஒருவருக்கு எதிராக யாரும் பாவம் செய்வதில்லை. இது ஒரு மிக சிறந்த ஆழ்ந்த தத்துவம். அன்பு இருக்கின்ற இடத்திலே எத்தகைய ஒரு சிறிதளவு கூட மனம் நோகச் செய்யக்கூடாது என்பது உண்மை. ஒரு நல்ல அனுபவம். நான் பிரான்ஸுக்கு சென்றிருந்தேன். என் தங்கை வீட்டில் தங்கியிருந்தேன். தங்கை வீட்டுக்கு முதல் மகள் ஒரு 2.5 வயது இருக்கும். குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய பிடிவாதம். எப்படிப்பட்ட பிடிவாதம்? ஏதாவது ஒன்று வேணும்னா வீடு கிளியிற மாதிரி சத்தம் போட வேண்டியது, காய்ச்சி மூச்சும் சத்தம் போட வேண்டியது. உடனே அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, சரி சரி சத்தம் போடாது அப்படின்னு ஏதாவது கேட்குறத கொடுத்துருவாங்க. பார்த்தா அந்த சத்தம் காதை கிழிக்கிற மாதிரி சத்தம். என்னம்மா பிள்ளைய வளர்க்குற, இந்த மாதிரி சத்தம் பண்ணி அடம் பிடிக்குது, நான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், சரிண்ணே செய்யினேன். அடுத்த தடவை சத்தம் போட்டோம் அப்படி குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் பெட்ரூம் போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு சின்ன ஸ்கேலை வச்சுக்கிட்டு சத்தம் போட்டினா அடிப்பேன். அது இன்னும் சத்தம் போடுது, அடி, இன்னும் சத்தம் போடுது, இன்னும் அடி. அடி வலிக்க வலிக்க சத்தம் குறைஞ்சி போச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சு, இனிமே சத்தம் போட்டால் அடிதான் கிடைக்கும் அப்படின்னோடனே சத்தம் நின்று போச்சு. அப்புறம் என்னை பார்க்கும்போதெல்லாம் வாய் முடிக்கும், சத்தம் பயம் இருந்து. ராத்திரி தூங்கும் பொழுது இந்த குழந்தை பெணாத்துது, மாமா என்ன அடிக்கிறாங்க, மாமா என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு குழந்தை செருமி அழுது. இதை கேட்குற பெற்றோர்களுக்கு மனசு கேட்கல. அடுத்த நாள் எங்கள் குழந்தைய நாங்கள் தண்டிச்சுக்கிறோம், தயவுசெய்து அடிக்காதீங்க, ராத்திரி பூரா குழந்தை தூங்கலை. அதுதான் பெற்றோருடைய அன்பு, தாய் அன்பு, தந்தை அன்பு. தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றவங்க அன்பு, ஒரு டீச்சர் அன்பு கண்டிக்கிற தண்டிக்கிற தகையில் இருக்கும். பெற்றோருடைய அன்புக்கு ஈடாகாது. அதே போன்றுதான் இறைவனுடைய அன்பும். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், யாராவது ஒருத்தர் நமக்கு தப்பு செஞ்சா, தீங்கு செஞ்சா, அல்லது ஒரு பெரிய குற்றவாளி, அவன் ஏன் சாகாம இருக்கிறான், கடவுள் ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்லாம் சொல்றோம். ஆனால் இறைவன் மன்னிக்க தயாராக இருப்பவர், தண்டிக்கவும் தயாராக இருப்பவர் அல்ல. அவன் சாக வேண்டும் என்பது அல்ல, மனம் திரும்பி வாழ வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இதுதான் இறைவனுடைய தனி பெரும் அன்பு. படைத்தவனை நேசித்தல் ஆன்மாவின் ஆதாரம். நம்மை போல் பிறரை நேசித்தல்
வாழ்க்கை சக்கர ஆரம் என்றார் வந்தவர். இயேசுமா காவியம். படைத்தவனை நேசித்தல். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, நம்மை படைத்தார் தன்னை வணங்க. இறைவன் நம்மை படைத்ததன் அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன? அவரை அறிந்து கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவரை நேசிக்கவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் சின்ன குருப்படத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற அடிப்படை மறைக்கல்வி. ஆக நம்மை போல் பிறரை நேசித்தல் வாழ்க்கை சக்கர ஆரம். ஒரு சக்கரத்துக்கு ஆரமாக இருப்பது இந்த பிறர் அன்பு. இறை அன்பும் பிறர் அன்பும் சேர்ந்து இருத்தல். உதவும் கடமை சிறிதும் இல்லாது உதவும், கைமாறு எதிர்பார்க்காத பாச பனைமரம், சமாரியனே சான்றோன் அயலவனும் பிறனும். யாரு உதவணுமோ அவங்க உதவல. இந்த நல்ல சமாரியன் ஓமையில பாருங்க, அந்த குருவோ லேவியரோ இவர்கள் எல்லாம் இந்த வேதத்தை படித்தவர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இறைவனை அன்பு செய்ய வேண்டும், பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும், எல்லாம் படித்தவர்கள், தெரிந்தவர்கள். ஆனால் பழக்கங்கள், சம்பிரதாயங்கள், ஐயோ அடிப்பட்டவனை தொட்டா, ரத்தத்தை தொட்டா தீட்டு, நான் கோயிலுக்கு போகணும், நான் தொட மாட்டேன். ஆக இறை அன்பை விட இந்த சட்ட சம்பிரதாயங்களும் பலவிதமான கட்டுப்பாடுகளும் டாபூஸ் என்று அழைக்கக்கூடியவைகளும் முன்னின்று இந்த அன்பை பிரதிபலிக்க வைப்பதற்கு தடையாக அமைகின்றன. மாறாக யார் இந்த சமாரியன்? சமாரியனோட பேசக்கூடாது, சமாரியர்கள்லாம் கீழானவர்கள், அவரோடு உறவு முறை கொள்ளக்கூடாது என்றெல்லாம் கருதப்பட்ட சமாரியன் வந்து உதவி செய்கிறார். கைமாறு எதிர்பார்க்காமல் பாச பனைமரம். அல்ல, இயேசு காவியத்தில் எவ்வளவு தூரம் பாசத்திலே அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். இறங்கி வந்து அவனுடைய கட்டுகளுக்கு கட்டு போட்டு, ரத்தத்தை எல்லாம் துடைத்து, தான் வைத்திருந்த திராட்சை பழ ரசத்தை அதில் ஊற்றி, அவனை தூக்கி தன்னுடைய வாகனத்தில் வைத்து சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரக்காவலிடம் கொடுத்து, அவனுக்கு உதவி செய்யணும், கொஞ்சம் காசு கொடுத்து, அப்படியும் இன்னும் செலவானால் நான் வரும்போது கொடுக்கிறேன். பாசத்தில் பனைமரம், சமாரியனே சான்றோன் அயலவனும் பிறனும். At the crepuscule of your life, you will only be examined of love. St. John of the Cross. விண்ணக வாசலில் அன்பால் நாம் தீர்ப்பிடப்படுவோம். என்ன அர்த்தம்? விண்ணக வாசல் போய் நிற்கும் பொழுது, நீ என்ன காரியங்கள் செய்தாய் என்று கேட்கப்படும் பொழுது, இயேசு விரும்புவது எப்படிப்பட்ட காரியங்கள்? ஆலயங்களை கட்டினேன், பள்ளிக்கூடங்களை கட்டினேன், அனாதை ஆசிரமங்களை கட்டினேன், ரோடு போட்டேன், அல்லது மரம் வைத்தேன். அரசன் அசோகர் என்ன செய்தார்? சாலை ஓரம் மரம் வைத்தார். ஏன்பா சாலை ஓரம் மரம் வைச்சார் அப்படின்னு கேட்டேன். நான் பையன் சொன்னான், நடுவில் வச்சா வண்டிகள்லாம் முட்டிக்கும் சார், அதனால சாலை ஓரம் வச்சாராம். இப்படி பல காரியங்கள் அசோகர் செய்தார். அது போல தீர காரியச்சாரங்கள். இதை செய்தாயா என்று விண்ணக வாயிலில் நாம் கேட்கப்பட மாட்டோம். மாறாக இரக்க செயல்கள். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா? பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தாயா? உடை கொடுத்தாயா? சிறையில் இருப்பவர்களையும் தனிமையில் வாடுபவரையும் சந்தித்தாயாக? இதுதான் விண்ணக வாயிலில் அன்பால் நாம் தீர்ப்பிடப்படுவோம் என்பதும். Let us perform simple acts of kindness whenever we can. They always come back to us sometime or in some way. சிறிய காரியங்களை, அன்பின் காரியங்களை அவ்வப்பொழுது நாம் செய்ய பழக்கிக் கொள்ள வேண்டும். சிறிய காரியங்களாக இருக்கும், ஆனால் அதை அன்றே அப்பொழுதே செய்ய வேண்டும். சிறிய காரியமாக. இப்படிப்பட்ட காரியங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பறவையை போன்று. காட்டிலே கூட்டிலே பல பறவைகள் இருக்கலாம், ஆனால் என் கையில் இருக்கக்கூடிய ஒரு பறவைதான் மேலானது. அதே போன்று நான் இப்பொழுது செய்கின்ற சிறிய காரியமாக இருந்தாலும், ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்பதை போல செய்தல் வேண்டும். நம்மால் முடியும் பொழுதெல்லாம் சிறு இரக்க செயல்கள் புரிவோம். அவை அனைத்தும் ஏதாவது ஒரு வழியில் எப்பொழுதாவது நமக்கே திரும்ப வரும்.
முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஆக இறைவன் நமக்கு தருகின்ற நல்ல பாடம், இந்த பிறர் அன்பு என்பது ஒரு நாணயத்துக்கு எவ்வாறு இரு பக்கங்கள் உள்ளனவோ, ரெண்டு பக்கமும் சரியாக இருந்தால்தான், ஒரு பக்கம் தேய்ந்து போய் பாசி பிடித்து போய் இருந்தால் அது செல்லா காசு. அதே போன்று இறையன்பு இருக்க பிறரன்பு இல்லாவிட்டாலும், பிறரன்பு இருந்து இறையன்பு இல்லாவிட்டாலும் அது செல்லா காசு, செல்லா வாழ்வு. செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord of all time, I pass through this world only once. Any good therefore that I can do, or any kindness I can show to any fellow human being, help me do it now. Let me not defer or neglect it, for I shall not pass this way again. காலங்களை கடந்த தெய்வமே இறைவா, நான் ஒரு முறையே வலம் வரும் இந்த உலகில் யாருக்காவது எந்த நன்மையாவது செய்ய முடிந்தால், யாருக்காவது அன்பை காட்ட முடிந்தால் இப்போதே செய்ய வரம் தாரும். மீண்டும் இவ்வழி வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து ஒத்தி போடாது இருப்பேனாக. சிறு செயலாக இருந்தாலும் அதற்கு நன்றி பாராட்டுகின்ற உள்ளங்களாக எங்கள் உள்ளங்கள் அமையட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.